பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 7 மாதங்கள் தகப்பனை போல சுமந்தீர், தாயை போல தேற்றினீர். வந்த எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைகளிலும் எங்களை கண்மணி போல காத்து இந்த 8ஆம் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே உம்மை பார்க்க கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்த ஐயா, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபாவாக இருந்தீர், என்னுடைய எல்லா ஆண்டவரே பரம வைத்தியராக இருந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆண்டவரே, இந்த ஆராதனையும் ஆண்டவரே நம்முடைய ஆணை கடாயப்பட்ட கருத்தில் ஒப்படைக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்கள் இந்த மாதம் செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் வசனம் எங்களுக்கு அப்படியே கர்த்தர் நன்மையானதை செய்வீராக. தீமைக்கும் பொல்லாப்பு விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். முதல் பாடலாக 85வது பாடலை பாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலுயா அல்லேலுயா ஆவியில் பாடி மகிழுவேன். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசனண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். திருரத்தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலுயா அல்லேலுயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலுயா அல்லேலுயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடை ஆகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தென்னை ஆதரித்தீர். அன்றென்று தந்தென்னை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமார் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கும் நான் நடத்தி இருக்கிறார். 7 மாதங்கள் எப்படி கடந்து வந்தோம் எனக்கே தெரியல. எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள், எவ்வளோ எவ்வளோ காரியங்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நிர்மூலமாகாம ஆண்டவர் நம்மளை காத்திருக்கிறார். இதுவரை நடத்தினார், இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எபினேசராய் இருக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் இந்த பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த அந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. 262வது பாடல் 262. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
மகிழை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோம் சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம் உம்பலத்தான். மண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுவோம் ஆமென். ஆமென். தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுவோம் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி
நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சத்துருடைய கிரியைகள், ஆனாலும் ஒன்று ஆகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் 7 மாதங்களை கர்த்தர் காத்தார். 8ஆம் மாசத்திலே நாம் சொல்லுவோம், எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை துதிப்போமா? எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, எதுவுமே வாய்க்காது, கொள்ளை நோய் வாய்க்காது. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலை பாடும். 914 பாடலை பாடும். உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் உனக்கெதிராய் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு யாவையும் செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, யாக்கோபின் தேவன் என்னோடு யாவையும் செய்திடுவார். மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். யோசேப்பின் தேவன் உன்னோடு, எலியாவின் தேவன் உன்னோடு, எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யோசேப்பின் தேவன் உன்னோடு, எலியாவின் தேவன் உன்னோடு, எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே பயப்படாதே, இயேசு இருக்கிறார். தாவீதின் தேவன் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, கர்த்தரை துதித்து பாடிடுவோம், ஆசீர்வாதம் நமக்குண்டு. ஆமென்.
தாவீதின் தேவன் நம்மோடு, தினைகளின் கர்த்தர் நம்மோடு. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், ஆசீர்வாதம் நமக்குண்டு. மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. பயம் வேண்டாம், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் அனுகூலங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் கைவிடுகிறவர் அல்ல. அந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுக்குங்க. இந்த காலை வேளையிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இந்தியா சுதந்திரம் நாள் வருகிறது. ஆகஸ்ட் 15 சொன்னால் நமக்கு எல்லாரும் மறக்க முடியாது. நான் வெள்ளைக்காரன்ட்டு அடிமை ஆயிட்டோம். ஆனால் இன்னும் நம்ம விடுதலை ஆக முடியாமல் சில காரியங்கள் இருக்கிறது. நம் கண்களை மூடி ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசையாயிருங்க ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை கொடுங்க ஆண்டவரே. எஸ்அப்பா, எனக்கு ஒத்தாசை யாருமே இல்லை, யாருமே இல்லைப்பா. எந்த மனிதன் மூலியமா ஒத்தாசை ஆண்டு வராது. ஆனால் உம்மிடத்தில் மாத்திரம் ஒத்தாசை வரும். அதற்கென்று கர்த்தர் அநேகரை எழுப்புவார் உங்களோட வாழ்க்கையிலே. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அவர் வந்து செய்ய முடியாதுன்னா ஆண்டவர் சில மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமா உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவர்கள் மூலமா உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சில மனிதர்களை எழுப்பி கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடலை அப்படியே ஸ்தோத்திரத்தோடு பாடுவோமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன்.
உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயன் ஏறெடுப்பேன். வல பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வ, நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயன் ஏறெடுப்பேன். ஏ தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் என்னை அணுகாமல். போக்கையும் வாரத்தையும் பத்திர காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் என்ன சொல்லி பாடினமோ அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் அப்படியே செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தீரே, கிருபை கொடுத்தீரே, பாதுகாப்பு தந்தீரே, எங்களை ஆண்டவரே வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருந்தீர் ஐயா. நாங்கள் தாழ்ச்சி அடையாதபடிக்கு, எங்களை ஆண்டவரே தலை குனிந்து வைக்காதபடிக்கு எங்களை ஆண்டவரே அருமையாய் நடத்தினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வரைக்கும் மிக சமீபமா இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வரைக்கும் ஆயத்தமா இருக்க, எங்க ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை மூலமா தேவ மகிமை வெளிப்படட்டும். கர்த்தாவே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு அறைகளிலும் இருப்பதாக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஐயா. எல்லாம் அடைப்பட்டு இருந்தாலும் உம்முடைய மகிமை திறந்திருக்கிறது ஐயா. உம்முடைய பரலோகம் எங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். காட்டும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. காட்டும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார். காட்டும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி நாம் கடந்து வந்தோம் என்று தெரியாது. 7 மாதங்கள் நாம் தீயையும் தண்ணீரையும் நாம் கடந்து வந்தோம். ஆனால் இயேசு கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 28வது வாக்கியம்.
சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். ஆ அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கு 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். இந்த மாதம் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிற இந்த ஆகஸ்ட் மாசத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தமது பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அவர் கைவிடுகிறவர் அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களை கர்த்தர் என்றென்றைக்கும் காப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஆங்கில தொலைக்காட்சியை ஒரு செய்தியை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அதை நான் பார்த்தேன். அது டிவியில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வாஷிங்டன் டிசி என்று சொல்லப்படுகிற ஒரு மாநிலத்திலே, அமெரிக்க தேசத்திலே, டாக்டர் சாரா இம்மானுவேல் என்றவர்கள் அவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பெரிய மருத்துவ நிபுணர், டாக்டர். அவர் இந்த கொரோனா நேரத்திலே அவர்கள் டயபெட்டிஸ் உடைய அந்த சக்கர வியாதி சம்பந்தமான இதிலே அவர்கள் தலை சிறந்த ஒரு நிபுணராக இருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், பொதுவாக அந்த கொரோனா வைரஸில் சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப ஆபத்து, அவர்களுக்கு மரணம் வந்துவிடும் என்று அநேகர் சொல்லி கொண்டிருந்த நேரத்திலே இந்த அம்மையார் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களிடத்திலே வருகிறதான இந்த கொரோனா பேஷண்ட்டுகளை, இந்த சக்கர வியாதி நோயாளிகளை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பலப்படுத்தி விசுவாசத்தில் வளர செய்து அவர்கள் சிகிச்சை கொடுத்த பொழுது இந்நாள் வரைக்கும் அவர்கள் ஒரு நோயாளி கூட மரணத்தை காணவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், ஏறத்தாழ 350க்கும் மேற்பட்டதான நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்திருக்கிறார்கள், ஒருவரும் மறிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் எதை வச்சு சிகிச்சை கொடுத்தார்கள்? தேவனுடைய வார்த்தை மூலமாக அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் இருந்த பயத்தை நீக்கி அவர்கள் சிகிச்சை கொடுத்த பொழுது அநேகர் என்ன செஞ்சாங்க? மரணத்தை ஜெயித்தார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, இந்த கொரோனா நாட்களிலே தற்கொலையுடைய எண்ணிக்கை 600%, 600% என்ன செஞ்சிருக்கு? கூடியிருக்கிறது. எவ்வளோ பயங்கரம் பாருங்க. பல இடங்களிலே இன்னைக்கு மக்கள் இந்த பயத்தினாலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தமது பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறது இல்லை? கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து வைத்து ஜெபியுங்க. வேத வசனத்தின் மேல உங்க கையை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? கைவிடுகிறது இல்லை. அதுக்கு நம்மளை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிப்போம். 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 31:7 வாசிக்கும் பொழுது, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து 10 முறை என் சம்பளத்தை என்ன செய்தான்? மாற்றினார். ஆனாலும் தேவன் தீங்கு செய்ய பெறுவதற்கு தேவன் என்ன செய்யல? இடம் கொடுக்கவில்லை. நம்முடைய தேவனை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை நம்ம விட்டு விலகும் பொழுது, நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நம்மை தீமைக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சில தீமைகள் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். அது நம்மை கர்த்தர் உருவாக்குவதற்காக கர்த்தர் நம்மளை இப்படி ஒரு போராட்டத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்தி செல்லலாம். நெருக்கங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உபத்திரத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிச்சோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தோன்னே என்ன வாட்ஸ்அப்புக்கு நிறைய பேர் ஆமேன் என்று போடுவார்கள். நிறைய அப்ரிஷியேட் பண்ணி வரும். ஆனால் போன ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, 2 பேர் தான் அதுக்கு ஆமேன் போட்டிருக்காங்க.
மீதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. பயம். ஐயோ! உபத்திரமா? ஐயோ! கலக்கமா? இல்ல தேவ ஜனமே. தேவ ஜனங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் எதற்கு தெரியுமா? நம்முடைய குறைகளை கண்டறிவதற்காக. நமக்குள்ள இருக்கிறதான பலவீனங்களை நாம் மாற்றிக்கொள்வதற்காக. ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை இப்படி பாடுகள் வழியா நம்மளை கொண்டு போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வாசிக்கிறோம் யாக்கோபு அங்கே சொல்கிறான், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தீங்கு செய்ய தேவன் நமக்கு என்ன செய்யறதில்ல? இடம் கொடுக்கிறது. இடம் கொடுப்பது இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தீங்கு நம்மளை மூழ்கடிக்க போறது. தீங்கு வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் அதில் நம்மளை மூழ்கடிக்க விடுவதில்லை. நம்ம அதில் மூழ்கடிக்க போவதில்லை. பணப்பிரச்சனை வரும். பணப்பிரச்சனை வந்ததுனால நான் தோத்து போயிட்டேன் என்ற அர்த்தம் அல்ல. தோல்விகள் வரும், அதனால என் வாழ்க்கையே தோற்று போனது என்ற அர்த்தம் அல்ல. ஒரு தோல்விகள் தான் ஜெயத்துக்கு முதல் படி என்று ஒரு பெரிய ஒரு அறிஞர் சொன்னார். The first step of success is failure. உன் வாழ்க்கையிலே ஜெயத்திற்கு முதல் படி தோல்விதான். எத்தனை தோல்விகள், எத்தனை நெருக்கங்கள். ஒரு பெரிய ஆனந்த களிப்பு வேணும் என்றால் அவர்களுக்கு அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து போனால்தான் அந்த கொஞ்சம் சந்தோஷம் கூட அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பொழுதும் தமது ஜனங்களை தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுப்பது இல்லை. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய உனக்கு பலனுமாய் மகா இருக்கிறேன் என்றான். பெரிய பலமாய் இருப்பேன். Fear not, Abraham, I am thy shield and thy exceedingly great reward. Hallelujah, hallelujah. இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, விக்டர் பயப்படாத. ஆமென். ஜோசப் பயப்படாத, ஜோயல் பயப்படாத, வில்சன் பயப்படாத, மனாஸ் பயப்படாத. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாத, பயப்படாத. என்ன ஆகுமே என் வாழ்க்கை? நிச்சயம் சொல்லுகிறேன், இந்த கொரோனா 19, இந்த கோவிட்-19 அப்புறம் ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளே இன்னைக்கு போக போகிறது. கிரேட் சேஞ்ச். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், தமது ஜனங்களை கர்த்தர் தீமைக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்லவே அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம், எப்பேற்பட்ட வல்லமுள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கடந்த நாட்களே கர்த்தர் சொன்னார், விக்டர் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை நெருக்கங்கள், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், விக்டர் பயப்படாதே. இன்னைக்கு உங்க பேரை போட்டு சொல்லுங்க. உங்க பேரை போட்டு சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் பயப்படுகிற ஒரு மாதம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் நடக்க பண்ணுவார். காரணம் என்ன? தேவன் நம்மை தீங்குக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. தமது பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதியை விரும்புகிற தேவன். அவருடைய நீதியை நடப்பிக்கிற யாவரையும் கர்த்தர் தமது ஜனமாய் வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தருக்கு நீதியை நிறைவேற்றுகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில் இருக்க மாம்ச காரியங்களை தூக்கி போடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பகையை எடுத்து போடுங்க. ஆமென். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு பெரிய மகாராஜா, அவர் மரித்து போகிறார். தூதர்கள் அவரை நரகத்துக்கு கொண்டு போறார்கள், கொண்டு போய் விடுகிறார்கள். அவருக்கு ரொம்ப நாள் ஆசை நரகம் பார்க்கணும்னு. அங்க கொண்டு போய் விட்டா ஒரு பெரிய மேஜை இருக்கு. அந்த மேஜைக்கு 2 புறமும் நிறைய மக்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பல்லை கட்டித்துக் கொண்டு இருக்கிறார்கள், கோபத்தோடு உட்கார்ந்து. ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான், ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட பயங்கர கசப்பு, வாழ்க்கையில பேச மாட்டான், அவன்கிட்ட பேச மாட்டேன், எல்லாம் அப்படியே கோச்சினுங்கிறாங்க. சண்டை, பகை, எரிச்சல், இதெல்லாம். மேஜையில பார்த்தா பிரமாதமான சாப்பாடு இருக்கிறது.
அந்த சாப்பாட்டுக்கு சாப்பிடுவதற்கு மிக நீளமான ஸ்பூன், ரொம்ப நீட்டமான ஸ்பூன் இருக்கு. அப்போ அங்க இருந்த இந்த ராஜா அங்க இருக்குதானே ஒரு குட்டி சாத்தான்ட்ட கேட்கறான், இது என்னப்பா எவ்வளோ சாப்பாடு இருக்கு, இந்த ஸ்பூன்லாம் இருக்கு, என்ன இது? அப்போ அவன் சொன்னானா, இங்க பாரு இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க பாரு, இவன் அவன்கிட்ட பேச மாட்டான், இவன் அவன்கிட்ட பேசுறது இல்லை, இவன் அவனோட சண்டை, இங்க பாரு எப்படி பல்ல கடிச்சிட்டு இருக்கான் பாரு, பாரு எவ்வளோ கோபமா இருக்கான் பாரு. ஸ்பூன் தான் இருக்கல, எடுத்து ஊட்டலாம்ல, ஊட்ட மாட்டாங்க. பசியில எல்லாம் வேதனையோடு கதறிட்டு இருக்காங்க, ஐயோ பசி பசி பசி. ஆனாலும் பசிக்கு என்ன செய்ய முடியல, எடுத்து ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பூனு, அந்த அவ்வளோ பெரிய ஸ்பூன் எடுத்து அவன் என்ன செய்ய முடியாது, அவன் எடுத்து அவன் வாயில போட முடியாது. சின்ன ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுக்கலாம், கிட்டத்தட்ட 10 அடி நீள ஸ்பூன் எடுத்து போட முடியுமா, வாயில போட முடியாது. ஆனா நடந்த காரியம் என்னவென்றால், அங்கிருந்து சாத்தான் சொன்னா, ஒருத்தருக்கு என்ன செய்யறதில்ல, உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வைராக்கியம், கசப்பு. நான் பேச மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டாங்க. மாமியார் உட்காந்து அழுதுட்டு இருக்கா, ஐயோ பசி பசின்னு. மருமக அழுதுட்டு இருக்கா, ஐயோ எனக்கு பசி பசின்னு. மாமியார் என்ன பண்ணலாம், எடுத்து ஸ்பூன் எடுத்து அந்த மகளுக்கு ஊட்டலாம்ல, ஊட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்? அந்த வைராக்கியம், கோபம், கசப்பு. இதே மகாராஜா பரலோகத்துக்கு போறார். அங்க போய் பார்த்தா அங்கு ஆனந்தம், பேரானந்தம். ஜனங்க எல்லாம் தோல் மேல தோல் கையை போட்டு ஆனந்தமா அக்களிச்சிட்டு இருக்காங்க, ஆண்டவர் புகழ்ந்துட்டு இருக்காங்க, ஆண்டவர் பாடிட்டு இருக்காங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை போய் பார்க்குறாங்க. அதை அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எடுத்து ஒருத்தருக்கு ஊட்டிட்டு புசிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அந்த மகாராஜா கேட்குறாரு, என்ன இங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே? அப்போ சொன்னாங்களா, இங்கே பரலோகத்தில் கோபம் கிடையாது, யார் மேலே வைராக்கியம் கிடையாது, ஒருத்தர் மேலேயும் கசப்பு கிடையாது, யாவரோடும் சமாதானம். அதனால தான் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமாம் தேவஜனமே, இந்த ஆகஸ்ட் மாதம் உள்ளத்தில் இருக்கிறதான எல்லா விதமான கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், கருத்து வேறுபாடுகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் ஒழித்துட்டு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அவருடைய நீதியை நிறைவேற்றினால் தேவன் அவருடைய நீதியை நமக்குள்ள வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினால் அவர் தன்னுடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் தேவனுடைய நீதி என்ன நீதி? அவர் சொல்லுறார், நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுவேன், அவனுக்கு தீங்கு அனுமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது விசுவாசிக்கிறீர்களா? அருமையான தேவ ஜனமே, தேவன் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தார்? அரணும் கோட்டையும் கேடகமாய் மகா பெரிய பலனுமாய் இருந்தார். அது போலதான் இந்த ஆகஸ்ட் மாசத்துலயும் ஆண்டோட வருகை மட்டும் ஆண்டவர் நம்மளை காக்க, நடத்த, நம்மளை போஷிக்க கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் குறித்து ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய ஜனமே, தேவன் நமக்கு பெரிய பலனா இருக்கிறார். எப்படி பெரிய பலனா இருக்கிறார் என்றால், ஆபிரகாம் அந்த நெருக்கத்தின் வேளையிலே 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆதிகாமம் 20:18 வாசிக்கும் பொழுது, தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஆண்டவர்கிட்ட பேசுங்க, நிறைய டைம் எடுத்து பேசுங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்பீக் மோர் டு ஜீசஸ். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்க இயேசுகிட்ட பேச பழகுங்க, அப்போதான் அவர் பேசுவதை நான் கேட்க முடியும். ஆமென். பாடல்கள் மூலமாய் பேசுவார், வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார், நம்ம இரவின் தூக்கத்தில் மூலம், சொப்பனங்களிலே, தரிசனங்களிலே ஆண்டவர் பேசுவார். நிச்சயம் ஆண்டவர் பேசுகிறார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் பேசி தான் கொடுத்துருக்கிறேன். இது என்னுடைய செலக்ஷன் அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி நான் எடுக்கல, ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமென். வாக்குத்தத்தமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் நீதியை நிறைவேற்றினால் நான் என்னுடைய நீதியை உனக்கு நிறைவேற்றுவேன். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறார். எப்படி என்றால், அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும்
குணமாக்கி, என்ன செய்றார் ஆண்டவரு? குணமாக்கி. இந்த சூழ்நிலை கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரும் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நெருக்கமான நாட்களிலே கர்த்தர் நம்மளை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். முழு உலகமும் வேக்சின்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. வேக்சின் வந்துச்சுன்னா முதல் ஆள நான் போய் போட்டு ஓடியாந்துருவேன். ஏன் எனக்கு கொரோனா வரக்கூடாது, அதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கு மேல ஒரு காரியம் இருக்கு. உண்மை என்ன தெரியுமா? நாம் தேவன் நம்மோட கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சரியான பாதையில சரியாய் கர்த்தர் நடத்தி நம்மளை குணமாக்கி, ரெண்டாவது கர்த்தர் நமக்கு அனுகூலங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என்ன செய்றாரு? அனுகூலங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், for the Lord had fast closed up all the wombs of the house of Abimelech because of Sarah's wife. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he gives us the great reward. ஆண்டவர் பெரிய அனுகூலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த மாதம் சொல்லுங்க, இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தர் காரியங்களை அனுகூலமாக மாற்றுவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் எடுத்து வாசிப்போம். 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒனேசி போரிவின் வீட்டார். ஒனேசுன்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். இந்த ஒனேசு யார் என்றால், பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பவுலை அடிக்கடி போய் விசாரித்த ஒரு மனிதன். இவன் சாதாரண ஒரு வேலைக்காரன். ஒனேசு இவன் பவுலை விசாரித்தவன். இந்த பவுலை விசாரித்ததினாலே பவுல் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறான் என்றால், கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையவும் கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அருமையான தேவ ஜனமே, இது ஊழியக்காரன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாங்கள் கடந்து செல்கிற பாதை வேறு சிலருக்கு தான் தெரியும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் எங்களை விசாரித்தார்கள், எத்தனை பேர் எங்களை, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் எங்களை விசாரிக்கிற கூட்டம் உண்டு, அதுக்காக நன்றி. அப்போ இந்த ஒனேசியு இது வாசிக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. இந்த ஒனேசியு பவுல் கட்டப்பட்டிருந்த நாட்களிலே, சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த நாட்களிலே, ஊழியக்காரன் நாங்கள் தேவ மனிதர்களாக இருந்தால் நாங்கள் மனுஷர்கள் தான், உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனுஷர்கள் தான். நாங்கள் இந்த நெருக்கமான பாதையிலே போகும் பொழுது எங்களை விசாரித்து எங்களுக்காக ஜெபித்து அன்றாட விசாரித்த ஹல்லேலூயா, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இதனால உங்களோட அன்பு எவ்வளோ பெருசுன்னு நான் பார்க்குறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னை ஃபோன் பண்ணி விசாரிக்கும் பொழுது, நான் நைட் தூங்கும் பொழுது அன்றைக்கு விசாரித்த அத்தனை பேரையும் நான் என்ன செய்வேன், அவங்க பேரை சொல்லி செபிக்கும் பொழுது எனக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் உங்களை காரியங்களை அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒனேசியு அவருடைய வாழ்க்கையிலே இப்படி பேதுரு அவன் பவுலாலே அவன் ஆஸ்வதிக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்திருந்தது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்க காரியங்களை அனுகூலமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு? காரியங்களை அனுகூலமாய். தீமை வரலாம், தீமை கண்டு ஐயோ எனக்கு ஒண்ணுமே அனுகூலம் வரலையே நினைக்காதீங்க. அந்த தீமையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்துட்டு அனுகூலமான ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வைத்து அங்கு அனுகூலங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு இடம் நமக்கு அது அனுகூலமான இடமாய் இல்லாம இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு நெருக்கத்தை கொடுத்து கர்த்தர் அந்த இடத்துல நம்ம தூக்கி எடுத்துட்டு போய் அனுகூலங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நிச்சயமாய் அனுகூலங்களை கர்த்தர் கொடுப்பார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. இருக்கிற சூழ்நிலைகள், இருக்கிற நிலைமைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆசைப்பட்டு ஆசை வேண்டாம். இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு எது வேணாலும் வரலாம். அதனால ஆயத்தமா இருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இயேசு நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு கோட்டையா இருக்கிறார். எனக்கு பெரிய பலனுமா இருக்கிறார். அனுகூலமான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த வசனங்களை தியானிங்க. குடும்ப ஜெபத்தில் சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கதான பரலோக பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 7 மாதங்களை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தையும் காண கிருபை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற பாதை, நாங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகளே, ஆண்டவரே, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்தவான்களை நீர் ஆண்டவரே கைவிடுகிறது இல்லை என்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். அப்படியே என்னை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனமாய் உமக்கே செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், பாதுகாப்பு ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருவரோட மேலும் இருப்பதாக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்களோட அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.